1902 பிரிட்டிஷ் ரைட்டர் டபிள்யூ ஜேக்கப் எழுதின மங்கீஸ் பாங்கிற ஷார்ட் ஸ்டோரி வந்து வேர்ல்டு ஃபுல்லா ஃபேமஸ். அதோட கதை என்னன்னா, அந்த குரங்கோட காலை வச்சு 3 வரங்கள் கேட்பாங்க. அது வந்து கிடைக்கும், ஆனா கூடவே கர்ஸும் வரும். அதனால வந்து பல பேர் அதை யூஸ் பண்ணவங்க பாதிக்கப்படுவாங்க. பல படங்கள் இந்த கதையை ஒட்டி வந்திருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஜார்டன் பீலோட ப்ரொடக்ஷன் கம்பெனி பேரே மங்கீஸ் பா தான். அதனால அது வேர்ல்டு ஃபேமஸ். இதே கதைக்கரு வச்சு வந்த படம் தான் இந்த ஆப்சஷன். படத்தோட கதை என்னன்னா, ஒரு இன்ட்ரோவர்ட் அண்ட் ஷையான ஹீரோ பேருக்கு வந்து அவர் ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல நிக்கி மேல ஒரு லவ். அவர் பல தடவை சொல்ல ட்ரை பண்றாரு, ஆனா அவரால் முடியல. அதனால வந்து ஒரு ஆக்வல் ஷாப்புக்கு போகும்போது அங்க வந்து ஒன் விஷ் வில்லங்கிற ஒரு டாயை பாக்குறாரு. அதை உடைச்சிட்டு ஒரு வரம் கேட்டா அது நடக்கும், அந்த மாதிரி வந்து ஒரு டாய் அது. அதை அவரை வந்து வாங்கிட்டு போறாரு. கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட கொடுக்கதான் வாங்கிட்டு போறாரு. ஆனா ஒரு டைம்ல வந்து அது முடியாம இவரே அதை உடைச்சிட்டு லவ்வர் நிக்கி வந்து என் பின்னாடி பைத்தியக்காரத்தனமா சுத்தன்னு சொல்லி ஒரு வரம் கேட்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் விஷ் பண்ணது நடந்ததா? அந்த ஆப்சஷன்ங்கிற டைட்டிலுக்கு இந்த படத்துக்கு என்ன சம்பந்தம்? இதுதான் மீதி கதை. படத்துல வந்து பாத்தீங்கன்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த மங்கீஸ் பாங்கிற அந்த ஷார்ட் ஸ்டோரி வந்து அதை வந்து ஒட்டியே இருக்கிற படம் தான் இது. அப்புறம் ஜூலி கணபதி நீங்க பாத்திருப்பீங்க தமிழ்ல. அது எப்படின்னா, ஒரு ரைட்டர் வந்து ஊட்டிக்கு வந்து டூர் போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருது. அப்ப அங்க இருக்கிற ஒரு அப்சஷனான ஒரு வாசை, இவரோட வாசை வந்து அவரை வந்து காப்பாத்தி அவர் வீட்டுல வந்து ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. ஒரு லெவல்ல மேல அவர் வந்து அங்கேயே உட்காந்து நாவல் எழுதும்போது அந்த நாவலோட கிளைமேக்ஸ் அந்த ரைட்டிங் எல்லாம் பிடிக்காம அவர் வந்து ரொம்ப அந்த நாவல் கேரக்டர் அப்சஷன் ஆகி அந்த ரைட்டரை வந்து கொடுமைப்படுத்துறாங்க. அங்கிருந்து அவர் எப்படி தப்பிச்சார் அப்படின்னு அந்த கதை போகும். பாலுமேந்தர் டைரக்ட் பண்ணது ஒரு சூப்பரான படம். மிஸ்ஸரிங்கிற ஸ்டீபன் கிங்கோட நாவலை வந்து பேஸ் பண்ண ஒரு படம் அது. இந்த அப்சஷன் பாத்தீங்கன்னா படத்தோட மெயின் ஹீரோ வந்து சவுண்ட் டிசைனிங் தான். எப்பப்போ என்னென்ன வந்து நடக்குன்னு நமக்கு வந்து நம்மளால வந்து கணிக்கவே முடியல. அந்த மாதிரிதான் இந்த படம் வந்து ஒரு பயங்கரமா போகுது. அந்த சவுண்டு சில டைம் அப்படி கம்மி ஆயிடுச்சுன்னா அடுத்தது என்ன நடக்கும்னு சொல்லி ஒரு பீதி. இந்த படத்துல வந்து அந்த மொபைல் சீன் வந்து படுத்துட்டு அந்த மொபைல் மெசேஜ் டோன் கூட வந்து பீதி தர மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க. அந்த சீனு அட்டகாசமா இருந்துச்சு. தியேட்டர்ல அந்த சவுண்ட் பயங்கரமா இருந்துச்சு. இதுல நிக்கிங்கிற அந்த கேரக்டர் நடித்த அந்த இந்தியன் ஆவரேட்டோட பேயாட்டம் தான் இந்த படம். அப்படி அன்னியன் மாதிரி அப்படியே மூட் ஸ்விங் அதை வந்து பெர்ஃபெக்டா காமிச்சிருக்காங்க. இதுல நம்ம வந்து பார்த்துருப்போம் அந்த விண்ணை தாண்டி ஒரு வயல வந்து த்ரிஷாவோட மூட் ஸ்விங், அதே மாதிரி ஒரு பைத்தியம் தான் அந்த படத்துல. அது அதை வந்து இப்ப வந்து இதுல வந்து ஹாரர்ல வெள்ளை எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க இந்த படம். ஏன்னா கம்மி பட்ஜெட், வெறும் கம்மி பட்ஜெட்ல எடுத்து ஒரு வீடு, அவங்களோட வேலை செய்யற அந்த மியூசிக் ஸ்டோரு, இதை வச்சே வந்து காம்பேக்டா எப்படி எடுக்கணும்னு அந்த ஹாலிவுட் டைரக்டர் வந்து ஒரு பாடமே நடத்திருக்காரு, ஹரி பேக்கர். நமக்கு வந்து ஆனா இது பட்ஜெட் கம்மி, அது மாதிரி நமக்கு வந்து படத்தை பார்த்தா தெரியவே இல்லை. அப்படிதான் இந்த படத்தை வந்து எடுத்திருக்காரு. அதாவது இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா பேயே இல்லாத பேய் படம், அந்த மாதிரிதான் இந்த படத்தை நான் சொல்லுவேன். ஒரு ஆர்கானிக்கான ஒரு பேய் படமா நான் பாக்குறேன். இது நிறைய படம் வந்து இந்த மாதிரி வந்திருக்கு. ஆனா வந்து இந்த படத்துல நம்மளை வந்து ஒரு புதுவிதமான ஒரு பயத்தை வந்து இந்த படத்தை உருவாக்கி இருக்காங்க. இந்த படம் அந்த அளவுக்கு வந்து ஹிட் ஆகி கிடக்கு. இங்க தமிழ்நாட்டிலேயே சொல்றேன், இந்த படம் பாத்தீங்கன்னா $1 மில்லியன் எடுத்து $100 மில்லியன் வசூலா இருக்கு இந்த நிமிஷம் வரைக்கும். அந்த அளவுக்கு வந்து ஹிட் அடிச்சிருக்கு வேர்ல்டு ஃபுல்லா. ஒரு சாதாரண ஒரு 25 இயர்ஸ் பையன் வந்து ஃபர்ஸ்ட் படத்தை வந்து யூடியூப்ல டைரக்டா ரிலீஸ் பண்ணாரு, எந்த தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணாம. அவரோட செகண்ட் படம் தான் இது. ஆனா இந்த டைரக்டருக்கு வந்து ஹாரருக்கு மேல இருக்கிற கிராஃப்ட் வந்து அப்படி இருக்கு இந்த படத்துல, நமக்கு நல்லாவே தெரியும். கம்போசிங்கா இருக்கு. ஒரு ஹாரரை வந்து எப்படி எடுக்கணும்னு வந்து கரெக்டா எடுத்திருக்காரு இந்த படம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து இந்த சவுண்ட் டிசைன் இந்த மாதிரி பயங்கரமா வந்து ட்விஸ்ட், அதாவது என்னன்னா டிரான்ஸ்ஃபார்மேஷன் சீன்லாம் வந்து பேய் படங்கள்ல வந்து இப்ப வர்றது ரொம்ப கம்மியாயிருச்சு. இதுக்கு முன்னாடி டிராக் மீ டு ஹெல்ல வந்து ஒரு பார்ட்டி வந்து லோன் எடுக்க போவாங்க. அவங்க தர முடியாதுன்னு சொல்லும்போது அந்த கார் பார்க்கிங்ல வந்து அப்படியே அந்த கிளவியோட டிரான்ஸ்ஃபார்மேஷன் சீன் வரும். அந்த மாதிரி இதுல வந்து இவ வந்து ஒரு லவ்வர் மேல வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு அப்சஷன்ல இருக்காங்க. இது வந்து இடையில பிளாக் காமெடி மாதிரிலாம் போகுது. அவர் வந்து ஹீரோ பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைம்ல வந்து அவர் என்ன பண்றதுன்னு தெரியாம சுத்திட்டு இருப்பாரு அவரு. அந்த மாதிரி நிறைய சீன் இதுல வந்து காமெடி சீன்ஸ் இருக்கு. அதாவது கொஞ்சம் டார்க் காமெடி. ஹாரர் வந்து அதுக்கப்புறம் வந்து சோகமாயி ஒரு மாதிரி அவர் என்ன பண்றதுன்னு தெரியாம கடைசியில லெவல்ல போகும்போது அவருக்கு வந்து அந்த ஒன் விஷோட அந்த ஆபத்து வந்து அவருக்கு தெரியும், அந்த என்னென்ன அந்த எதிர்வினைகள் அது தெரியும். அந்த மாதிரி இந்த படம் போச்சு. எனக்கு தெரிஞ்ச ஹீரோயின் வந்து ஹீரோயின் ஒரு 4-5 கேரக்டர் தான் படத்திலேயே. அதை வச்சே வந்து அதை பயம் காட்டி எடுத்திருக்கான படம். அந்த சவுண்ட் டிசைனிங் தான் முதல்ல சொன்ன மாதிரி சவுண்ட் டிசைனிங் தான் பெஸ்ட் பார்ட் ஆஃப் த மூவின்னு நினைக்கிறேன் நான். இவரோட அடுத்த படம் வந்து பாத்தீங்கன்னா அவர் எடுத்து முடிச்சிட்டாரு, எனிதிங் பட் கோஸ்ட், அந்த படத்தோட பேர் அது முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து டெக்சாஸ் செயின்சா மசாக்கரோட ரீபூட் எடுக்கிறாரு. இப்போ வந்து அடுத்த இதுல வந்து நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஹாரர் படங்களை சாஜ் கேகரு, அப்புறம் அந்த டாக் டு மீ டைரக்டர், இவங்கெல்லாம் வந்து ஒரு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டைரக்டர்ஸ் மாதிரி வராங்க. அதுல வந்து இவர் கரி பேக்கரும் வந்து அவர் இணைஞ்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹாரர் மூவியோட அப்சஷன் இவருக்கு இருக்கங்காட்டி தான் இந்த படமே எடுக்க முடியுது. எப்படின்னா ஒரு பேய் படங்கள் இப்ப வரைக்கும் நம்ம பார்த்த பேய் படங்கள்ல இருந்து அப்படியே டேர்ன் ஆயிருக்கு இந்த படம் எனக்கு தெரிஞ்சு. அதாவது என்னன்னா இப்ப இருக்கிற கான்டெம்பரரி லவ்வர்ஸ் அவங்களோட கப்பிள்ஸோட
அந்த ஃபீலிங் அதான் இப்படிதான் இருக்குது. டாக்ஸிக், அந்த ஓவர் டாக்ஸிக், அதுதான் இந்த படத்துல வந்து அவர் சொல்லவும் வராரு. இந்த கால இளைஞர்களுக்கு, ஜென்சிக்கு வந்து இந்த படம் வந்து நல்லாவே கனெக்ட் ஆகும். இதை கண்டிப்பா தியேட்டர்ல பாருங்க. தேங்க்யூ.